வணக்கம்மா. மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வதக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கேன். வதங்கட்டும். 2 முந்திரி பருப்பு வதங்கிட்டு சூடு ஆறட்டும். வதக்கிக்குவோம், அரைச்சிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். ஒரு இலை போட்டுக்குவோம், பிரிஞ்சி இலை. 2 பட்டை போட்டுக்குவோம். அன்னாச்சி பூ, கொஞ்சம் பெரிய வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, வீட்டு மிளகாப்பொடி, வேக வச்ச கறி, காக்கலா கறி, கொதிக்கட்டும். அரைச்சி ஊற்றிக்குவோம். அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்குவோம். அவ்வளோதான். தேங்காயெல்லாம் போட மாட்டோமா, இப்படி தான் வைப்பேன். வச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் வைக்க மாட்டேங்க. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்க. வச்சு பார்த்து சொன்னாதான்னு தெரியும். அருமையான மட்டன் குழம்பு ரெடி. 2 மல்லி இலை போட்டுங்க, நல்லாயிருக்கும். வச்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோ. வேக வச்ச மட்டன்
உப்பு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு மிளகா பொடி, அவ்வளோதாம்மா. மதுரை மட்டன் சுக்கா வச்சு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா சுண்டி வரட்டும். ஒன்றுமே போட வேண்டாம், இது மட்டும்தான். ரெண்டு மிளகாய் வத்தல், ரெண்டு கருவேப்பிலை, எதையுமே வதக்க வேணாம், அப்படியே போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும், கொஞ்சம் சுண்டட்டும், எண்ணெய் ஊற்றிக்கும். நல்லா சுண்டி வருதுங்க. நான் சொன்ன மெத்தடில் வச்சு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், வச்சு பாருங்கள். ஒன்றும் போட வேண்டியது. மிளகா பொடி, 2 வத்தல், வீட்டு மிளகா பொடி, வேக வச்ச மட்டனு, கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் தேவையில்லை. பயங்கர சூப்பராக இருக்கும். அருமையான மட்டன் சுக்கா ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில்